இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் கொடுத்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. இப்போ நான் கொஸ்டின் எழுதிக்கிட்டு இருக்கேன். டிட்டர்மைன் a transfer function y2 of s f of s. நமக்கு ஒரு சிஸ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் a given சிஸ்டம். இதான் நம்மளோட கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டிட்டர்மைன் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஒரு டயக்ராம் வந்து ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டயக்ராமை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து அந்த கோடாக போட்டிருக்கிறது வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்மளோட டயக்ராம். இந்த டயக்ராமில் இதுதான் நம்மளோட டயக்ராம். இதில் வந்து என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்ப்ரிங்கு, அவங்களே நேம் கொடுத்துருக்காங்க K1, ஒரு பிஸ்டன், அதோட பேர் வந்து B, ரெண்டாவது ஒரு மாஸ் 1, அதில் வந்து என்ன இருக்க ஒயிட், அதில் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் அக்கர் ஆகுறது. இது ரெண்டாவது வந்து மாஸ் 2. இந்த மாஸ் 1ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தா Y1 ப்ராப்ளத்தே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேங்கிற ஒரு ஸ்ப்ரிங்கு மாஸ் 1க்கும் மாஸ் 2க்கு இடையில் அக்கர் ஆகுது. எஃப் ஆஃப் டி ஒரு இன்புட் வந்து மாஸ் 1ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு மாஸ் 2ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து Y2. இது வந்து தான் கிவன் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நம்ம கொஷின் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நம்ம சொல்யூஷன் வந்து பயன்படுத்தும். இந்த மெக்கானிக்கல் சிஸ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இதுதான் நம்மளோட கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு போட்டுக்கிறணும். சொல்யூஷன்னு போட்டுட்டு இந்த சிஸ்டத்துக்கு எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டிட்டர்மைன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த சிஸ்டத்துக்கு இன்புட் என்ன அவுட்புட் என்னன்னு எழுதணும். இன்புட் ஈக்குவல் டு என்னன்னு எழுதணும், அவுட்புட் ஈக்குவல் டு என்னன்னு எழுதணும். இன்புட் பார்த்தோம்னா, இந்த சிஸ்டத்தோட இன்புட் என்ன, எல்லா ப்ராப்ளத்துக்கும் காமனாக எஃப் ஆஃப் டி வந்து இன்புட்டாக இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் டியை வந்து இன்புட்டில் எழுதிக்கிறேன். அவுட்புட் வந்து என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இன்புட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி. அவுட்புட் வந்து என்னது Y1 Y2. நம்ம ப்ராப்ளத்தில் ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, Y2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட் ஈக்குவல் டு Y2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட் ஈக்குவல் டு எப்படி போடணும் அப்படின்னா, ஸ்மால் எஃப் ஆஃப் டி இருக்கதை என்ன செய்யணும், கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் அப்படின்னு போடணும். 2 லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் Y2 என்ன செய்யணும், Y2 ஆஃப் எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி போடணும்னா, Y2 ஆஃப் எஸ் டிவைட் பை எஃப் ஆஃப் எஸ். Y2 ஆஃப் எஸ்ஸுக்கும் எஃப் ஆஃப் எஸ்ஸுக்கும் என்ன நடக்குது, இதுதான் இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து ட்ரா பண்ணணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் M1 அப்படின்னு போட்டுக்கிறணும். நம்ம இதில் ப்ராப்ளத்தை 2 மாஸ் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே நான் என்ன செய்யணும், போடணும். ஸோ M1னா ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுட்டு அதில் M1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம நேராக டயக்ராமுக்கு வந்து வரணும். ஸோ டயக்ராமில் எப்போவுமே டயக்ராமில் என்னென்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். M1 பக்கத்தில் K1, அப்புறம் வந்து B, அப்புறம் K2, 3 ஃபோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 1 2 3. இதை தவிர ஒரு இன்புட் எஃப் ஆஃப் டி. மொத்தம் எப்போவுமே மாஸ் 1 போட்ட உடனே இண்டிவிஜுவலாக ஃபஸ்ட்டு என்ன போடணும்னா, FM1 இண்டிவிஜுவல் மாஸ். ரிமைனிங் ஃபோர்ஸு 3 ஃபோர்ஸ், FK1, FB
அதே மாதிரி மாஸ் 1க்கும் மாஸ் 2ல என்ன கனெக்ட் பண்ணாங்க, எஃப்கே 3 இது ட்ரா பண்ணியாச்சா. அப்புறம் ஒரு இன்புட், இதை வந்து இதெல்லாம் இன்வர்டாக போகணும், இதை மட்டும் அவுட்புட்டாக போடணும். எப்போவுமே சம் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எழுதிக்கிறணும். மாஸ் 1க்கு என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட், y1, அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறணும். அப்புறம் இப்போ ஈக்குவேஷன் பக்கத்தில் எழுதிக்கிறணும். இது எழுதணும், நமக்கு ஃபார்முலா தெரிகிறதுக்கான எழுதுகிறேன். மாஸ்னால் ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் என்ன, m இன்ட்டு d²x/dt², இது ஃபார்முலா. அடுத்து b அப்படின்னா டேஷ்பாட் அப்படின்னா b இன்ட்டு dx/dt. நெக்ஸ்ட்டு k அப்படின்னா k ஈக்குவல் டு k இன்ட்டு dx, k இன்ட்டு x, இந்த ஃபார்முலா. இப்போ சம் ஆஃப் இன்புட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு அவுட்புட் ஃபோர்ஸ், m1 fm1 fk1 ப்ளஸ் fb ப்ளஸ் fk ஈக்குவல் டு f ஆஃப் t. இதெல்லாம் போட்டாச்சு. இதுதான் நம்மளுடைய ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். fm1, m1க்கு நேராக என்ன ஃபார்முலா இருக்கோ அதை அப்படியே எழுதணும். fm1 அப்படின்னா m இன்ட்டு d²x/dt1. mக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், m1 அப்படின்னு போடணும். m1 d²x/dt². நமக்கு இங்கே x இருக்குது, ஆனால் நம்ம கூப்பன் பொருளில் ஒய்ன்னு இருக்கனால x1 என்ன மாற்றிக்கிறோம், y1 அப்படின்னு மாற்றிக்கிறோம். d²y1/dt² ஈக்குவல் டு k1 அப்படின்னு இருக்குது. k1 எதுக்கு கிராஸாக இருக்குது, மாஸ் 1க்கும் ரெஃபரன்ஸ் கிடையில் k1 வந்து இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா k1ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட் y1 எடுத்துக்கிறேன். k1 எக்ஸுன்னு போகிறதுக்கு பதிலாக y1, எக்ஸுன்னு இருக்குது, நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிறோம், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து y1 போட்டுக்கிறேன். அடுத்து b எதுக்கு கடையில் சார் இருக்குது, ரெஃபரன்ஸுக்கும் நம்மளோட மாஸுக்கு இடையில இருக்குது. அதனால் b ஈக்குவல் டு b இன்ட்டு dx/dtன்னு போடணும். எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், y1/dt ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு k, fkன்னு இருக்குது. ஸோ fkக்கு பதிலாக fk எங்கே இருக்குது, k2. ஸோ m1க்கும் m2க்கும் இடையில இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா k2 இன்ட்டு இது ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு மாஸ் 1க்கும் மாற்ற y1 மைனஸ் y2. ஃபஸ்ட்டு மாஸுக்கு எழுதுறதுனால y1 மைனஸ் y2. இதே ரெண்டாவது மாஸுக்கு எழுதும்போது என்ன செய்யணும், y2 மைனஸ் y1. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு, k இன்ட்டு y1 மைனஸ் y2. ஸோ இதுக்கப்புறம் நான் திரும்ப என்ன செய்ய போகிறேன், அகெயின் இந்த ஈக்குவேஷனை ஒரு ரைட் எழுதிட்டு நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன், இதுக்கு லாப்லாஸ் வந்து எழுதணும். ஸோ அந்த ஈக்குவேஷனில் நான் ஈக்குவேஷனை ஒன் டைம் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ m1 d²y1/dt², அதாவது ப்ரீவியஸாக எழுதின அதே ஈக்குவேஷன் தான் எழுத போகிறேன். k1 y1 b dy1/dt, k2 y1 மைனஸ் y2 f ஆஃப் t. இதான் நம்ம முன்னாடி டெரைவ் பண்ண ஈக்குவேஷன். இதுக்கு லாப்லாஸ் எடுக்க போகிறோம். டேக் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ லாப்லாஸ் எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா m1 அப்படியே போடணும், d²/dt² sன்னு போடணும், y1 ஆஃப் s. அதே மாதிரி k1 அப்படியே போட்டுக்கிறணும், y1 என்ன செய்யணும், y1 ஆஃப் s போடணும், b d/dtயை sன்னு போடணும், y1 ஆஃப் sன்னு போடணும். k2 அப்படியே எழுதிடணும், k2ங்கிறது கான்ஸ்டன்ட்,
y1 எப்படி போடணும், y1 ஆஃப் எஸ் மைனஸ் y2 ஆஃப் எஸ் அப்படின்னு போட்டுட்டு எஃப் ஆஃப் டியை என்ன போடணும், கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்ன்னு போடணும். இதுக்கப்புறம் y1 ஆஃப் எஸ் டேம் தனியாக y2 ஆஃப் எஸ் டேம் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறணும். அதுக்கு முதல்ல இந்த உள்ளே இருக்க ஏதாவது மைனஸ் டேமெல்லாம் தனியாக வந்து நம்ம பிரித்து எழுதிக்கணும். k1 y1 ஆஃப் எஸ் இதை வந்து bs y1 ஆஃப் எஸ். ஆனால் இதில் ப்ராக்கெட்டில் இருக்கா k2 வந்து ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறேன். k2 y1 ஆஃப் எஸ் மைனஸ் y2 ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ். ஸோ இதுக்கப்புறம் இது y1 ஆஃப் எஸ் டேம் தனியாக y2 ஆஃப் எஸ் டேம் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறணும். y1 ஆஃப் எஸ் ஈக்குவல் டு m1 s ஸ்கொயர் k1 bs ப்ளஸ் k2 இதெல்லாம் காமனாக இருக்குது. மைனஸ் இப்போ என்ன இருக்குது, y2 ஆஃப் எஸ் மட்டும்தான் அதில் இருக்குது. k2 y2 ஆஃப் எஸ் எஃப் ஆஃப் எஸ் போட்டோம். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பண்ண அதே மாதிரி என்ன செய்யணும், மாஸ் 2 அப்படின்னு போடணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் மாஸ் 2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறணும். m2 இப்போ நம்ம டயக்ராமில் பார்க்கும்போது மாஸ் 2ல் என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்க, k2 மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான், வேறு எந்த இன்புட்டும் கனெக்ட் பண்ணலை. ஸோ எப்போவுமே m2ன்னு போட்ட உடனே என்ன செய்யணும், இண்டிவிஜுவல் மாஸ் அப்படி போடணும், fm2 அப்படின்னு போடணும். அப்புறம் fk2 அதை சப்ஸ்டிட் பண்ணோம். ரெண்டாவது மார்க்கில் டிஸ்பிளேஸ்மெண்ட் y2. சம் ஆஃப் இங்கே எல்லாமே ஃபோர்ஸ் தான். ஸோ அல்ஜிபிக் சம் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. fm2 ப்ளஸ் fk2 ஈக்குவல் டு 0. m2 அப்படிங்கிறது மாஸ்க்கு ஈக்குவேஷன் என்ன, m இன்ட்டு d ஸ்கொயர் x பை dt ஸ்கொயர், முன்னாடி ஒரு m வரும், ப்ளஸ் k ஈக்குவல் டு k இன்ட்டு எக்ஸ். இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நம்ம வந்து என்ன செய்யணும், m2ன்னு போடணும். டி ஸ்கொயர்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து y2. ஸோ டி ஸ்கொயர் y2 பை டிடி ப்ளஸ் k இன்ட்டு k2 இன்ட்டு k2 வந்து எப்படி இருக்குது, மாஸ் 1க்கும் மாஸ் 2க்குனா y2 மைனஸ் y1 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அதை என்ன சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன செய்யணும், டேக் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். லேப்லாஸ் எடுத்ததுக்கப்புறம் m2 அப்படியே எழுதிக்கிறணும். டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயராக என்ன போடணும், எஸ் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். y2 ஆஃப் எஸ் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். k2 அப்படின்னு போட்டுட்டு என்ன செய்யணும், y2-ஐ வந்து என்ன செய்யணும், y2 ஆஃப் எஸ் மைனஸ் y1 ஆஃப் எஸ் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணி ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடணும். இப்போ எல்லா ஈக்குவேஷனையும் தனித்தனியாக உள்ளே இருக்க டேம் k2 உள்ளே மல்டிப்ளை பண்ணோம். இப்போ y1 ஆஃப் எஸ் டேம் தனியாக y2 ஆஃப் எஸ் தனியாக. y1 வந்து எப்போயுமே ஆர்டர் படி எழுதிக்கிறணும். y1 டேம் என்ன இருக்குது, மைனஸ் k2 மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே y1 டேம் வந்து இல்லை. ஸோ மைனஸ் k2ன்னு போட்டுக்கிறணும். ப்ளஸ் y2 ஆஃப் எஸ் அப்படின்னு போடும்போது m2 s ஸ்கொயர் ப்ளஸ் k2 அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறணும். ஈக்குவல் டு 0. இப்போ வந்து இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறணும்.
மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் என்ன செய்ய போகிறேன், மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுத போகிறேன். ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 இன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்க போகிறேன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் வந்து 2 இதுனா 2 மாதம் இருந்தால் நமக்கு 2x2 மேட்ரிக்ஸ் வரும். மேட்ரிக்ஸ் வந்ததுக்கப்புறம் இதை வந்து என்ன செஞ்ச போகிறேன், மேலே வந்துட்டு y1 ஆஃப் எஸ், இங்கே வந்து y2 ஆஃப் எஸ் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறணும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் y1 பக்கத்தில் என்ன இருக்குது, அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன டேர்ம் இருக்கோ அதை அப்படியே எழுதணும். m1s², வேறு என்ன இருந்தது, k1 bs k2, அதை அப்படியே எழுதிக்கிறணும். ரெண்டாவதில் -k2 கே, அதே மாதிரி இந்த இதில் -k2. இப்போ நான் ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதியிருக்கேன்னா அந்த கிராஸ் டயக்னலில் இருக்க வேல்யூஸ் எப்போயுமே சேமாக தான் இருக்கும். m2s² + k2, இது y1ஓடது, இது y2ஓடது. அதே மாதிரி இப்போ டெல்டா ஈக்குவல்ட்டு அந்த அப்படியே அந்த 2x2 மேட்ரிக்ஸை அப்படியே எழுதிக்கிறணும். டெல்டா ஈக்குவல்ட்டு m1 s² + k1 bs + k2. இப்போ இந்த மேட்ரிக்ஸில் எல்லா வேல்யூவும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு டெல்டா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். டெல்டா ஈக்குவல் இந்த கிராஸாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் ஆஃப் அந்த வேல்யூ என்ன வேல்யூ இருக்கோ அதை m1 s² + k1 bs + k2 இதை அப்படியே ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறோம். அதை மல்டிப்ளிகேஷன் வேல்யூ வந்து m2 s² + k2 மைனஸ், ஆல்ரெடி அங்கே மைனஸ் k2 இருக்குது, ப்ளஸ் k2 ஆயிரும், k2 s² ஆகும். அதை அப்படியே அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்ம டெல்டா வேல்யூ. இதை ஈக்குவேஷன் எதுவும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சுக்கிறணும். இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், y2 ஆஃப் எஸ் எஃப் ஆஃப் எஸ் வேணும். அதனால் நம்ம என்ன செஞ்ச போகிறோம், டெல்டா y2 ஆஃப் எஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டெல்டா y2 ஆஃப் எஸ் பண்ணது ஃபஸ்ட்டு காலம் வந்து y1 உடையது, ரெண்டாவது காலம் வந்து y2 உடையது. ஸோ ஃபஸ்ட்டு காலமில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை அப்படியே போடணும். m1 s² + k1 bs + k2, கீழே உள்ள வேல்யூ வந்து -k2. ஸோ இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்குது, எஃப் ஆஃப் எஸ் இருக்குது, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும். எஃப் ஆஃப் எஸ் 0, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி டேரக்ட் இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 0 மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆயிரும், மைனஸ். ஸோ -k2 × எஃப் ஆஃப் எஸ் = -k2 எஃப் ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. இதை சிம்ப்ளிஃபை பண்ணும்போது ஈக்குவல் டு ஃபைனல் ரிசல்ட் என்ன கிடைக்கும், k2 எஃப் ஆஃப் எஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதை வந்து டேரெக்டாக என்ன வேணும், y2 ஆஃப் எஸ் ஈக்குவல் நம்ம வேணும் அப்படின்னா டெல்டா y2 ஆஃப் எஸ் டிவைடட் பை டெல்டா கேன்சல் ஆகிட்டு நமக்கு y2 ஆஃப் எஸ் வந்து கிடைக்கும். ஸோ என்ன வேல்யூ கிடைக்குதோ அப்படியே அதை எழுதுங்க. டெல்டா y2 ஆஃப் எஸ் வந்து என்ன கிடச்சிச்சு அப்படின்னா k2 எஃப் ஆஃப் எஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது கிடச்சிது. டெல்டா வேல்யூவை அப்படியே எழுதிட வேண்டியதான். ரெண்டு m1 s² + k1 bs + k m2 s² -k2 இதை அப்படியே வந்து சிம்ப்ளிஃபை பண்ண வேண்டியதான். இப்போ இந்த எஃப் ஆஃப் எஸ்ஸை அப்படியே இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ரெக்யூர்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைச்சிடும். y2 ஆஃப் எஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எஸ். k2 இன்ட்டு மிச்சம் இருக்க அந்த வேல்யூ அப்படியே எழுதிடும். இதுக்கப்புறம் எந்த சிம்ப்ளிஃபிகேஷன் தெரியல, இதுதான் ஃபைனல் ரிசல்ட்.
the transfer function of given system derived.